மறைந்த பாடகி பவதாரணி குறித்த நினைவுகள், அவர் இசையமைத்த கடைசி படத்தின் இயக்குனர் பகிர்ந்த தகவல்கள். மறைந்த பாடகி பவதாரணி இறுதியாக இசையமைத்த திரைப்படம்தான் புயலில் ஒரு தோணி 10 புதிய அப்டேட் வெளியாகியுள்ளது. கோலிவுட்டில் பல தலைமுறைகள் பேசக்கூடிய பாடல்களை தந்து இசை அரசராக பார்க்கப்படும் இசைஞானி இளையராஜாவின் மகள்தான் பாடகி பவதாரணி. இவர் 30 படங்களில் நிறைய பாடல்களை பாடியதோடு மட்டுமல்லாமல் 10 படங்களுக்கு இசையமைத்தும் இருக்கிறார். இவருடைய தனித்துவமான குரல் வளத்தால் அடையாளம் காணப்பட்டார். சில தினங்களுக்கு முன்பு 47 வயதான பவதாரணி கல்லீரல் புற்றுநோயால் உயிரிழந்தார். இவரது மறைவு ரசிகர்களை மட்டுமல்ல, திரை பிரபலங்கள் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. சில நாட்களாகவே பவதாரணியை பற்றிய பேச்சுதான் சோசியல் மீடியாவில் வைரலாக பேசப்படுகிறது. அவர் கடைசியாக இசையமைத்த திரைப்படம்தான் புயலில் ஒரு தோணி. புதுமுகங்கள் விஷ்ணு பிரகாஷ், அர்ச்சனா சிங் ஆகியோர் நடிக்கும் இந்த படத்தை ஈசன் இயக்கியிருக்கிறார். பெண்களுக்கு ஆதரவான ஒரு குரலாக இந்த படம் உருவாகியிருக்கிறது. நான் கதையை தேர்வு செய்யும் முன்பாகவே பவதாரணியை தான் இசையமைப்பாளராக வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டேன். நான் முழு படத்தையும் முடித்த பின்பு பவதாரணியை நேரில் சந்தித்து முழு படத்தையும் திரையிட்டு காட்டினேன். அவருக்கும் மிகவும் பிடித்து போனது. படத்தில் மொத்தம் 2 பாடல்கள். 2யும் கவிஞர் சினேகன்தான் எழுதியுள்ளார். 2 பாடல்களையும் மிக விரைவாகவே எங்களுக்கு கொடுத்து ஆச்சரியப்படுத்தினார். 2 பாடல்களும் எல்லோருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு பாடலை ஜி.வி. பிரகாஷ் குமாரும் மானசியும் பாடியுள்ளனர். நீண்ட இடைவெளிக்குப் பிறகு இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா ஒரு பாடலை பாடியுள்ளார். மேலும் பின்னணி இசை மிக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் அமைத்துள்ளார். படம் வெளிவருவதற்கு முன்பாக இவ்வாறு நிகழும் என்று துளியளவும் நினைத்துப் பார்க்கவில்லை. இப்போதும் எங்களால் அவர் இல்லை என்பதை நம்ப முடியவில்லை. எங்கள் திரைப்படத்தின் மிக பெரிய பலம் அவர். பவதாரணி கிரீடத்தில் உள்ள வைரக்கல். எங்கள் திரைப்படத்தின் வெற்றியை அவருக்கு கூடிய விரைவில் அர்ப்பணிப்போம் என தெரிவித்தார்.